திரு கருணேஷ், என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறார் திரு அருணன். திரு அருணன் அவர்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு காணாமல் போன கட்சியிலிருந்து அவர் கேட்கிறார் பாஜக களத்துல இருக்கிற கட்சி. டெல்லியில வந்து இல்லைங்க இருக்கட்டுங்க, டெல்லியில நாங்க வாங்கியிருக்க ஓட்டு 9,50,000 நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க 2000 ஓட்டு வாங்கி நோட்டாக்கு கீழே வந்திருக்காங்க. இல்ல சார், தமிழ்நாட்டுல அவங்க கேட்பாங்கல்ல, திரும்ப உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் திமுக தயவால வாழ்ந்து கொண்டிருப்பதனால அவங்களால எதிர்த்தே பேச முடியாது. எதிர்த்து பேசினாலும் அவர் கட்சியில பாவம் தலைவரா இருக்க முடியாது. அவர் வயதுக்கு மற்றதுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். சொல்றாரு, அதுக்கு சொல்லுங்களேன். தமிழன் பிரசன்னாக்கு நான் சொல்லணும். தமிழன் பிரசன்னா தம்பி எப்பவுமே தரவுகள் தருவாரு. இந்த பர்சன்டேஜ் பத்தி சொன்னாரு, எந்த பர்சன்டேஜ்னு. இந்த சென்னையில வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 100% பணிகளை முடித்து விட்டோம், 4000 கோடி முடிச்சிட்டோம். நாங்க வெள்ளத்துல அடி வாங்கினோம்னா இல்ல அது 80% நாங்க, 60% நாங்க, 40% நாங்க. அதுல விட்டார் பாருங்க ரீல். முதல்வரும் துணை முதல்வரும் மற்றவங்களும் 90%, 95%, 70% அமைச்சர் ஒண்ணு சொல்றாங்க. அதே மாதிரி இருக்கட்டும். இன்னைக்கு திட்டப்பணிகள் திமுக வாக்குறுதிகள் நிறைவேற்றினதுக்கு முதல்வரே சொல்றாரு 98 நிறைவேற்றிட்டோங்கிறாரு. போன வாரம் தான் 77. அப்புறம் இது எப்படி 99 ஆச்சுன்னு தெரியாது. இதுக்கு நடுவுல வந்து சொல்றாரு 90% நிறைவேற்றி விட்டோம். எல்லாருமே சொல்றீங்க. எல்லா சதவீதத்தையும் மனசுல வச்சுக்கிறது தான் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நீங்க ஒரு குறுக்கீடு சொல்லாம அதை கேட்டீங்க. அவர் சொல்லும்போது தமிழர் பிரசன் நான் சொன்னும்போது நீங்க மறந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். குறுக்கீடுக்கு நன்றி. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் மேல அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். திமுக எப்பவுமே 3 விஷயத்துல இருக்குங்க. அவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாத்த சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரே தேவையில்ல. அண்ணா காலத்துல இருந்து ஒரே ஸ்கிரிப்ட் தான் அவங்களுக்கு. ஒண்ணு இந்தி எதிர்ப்பு, தமிழ் திணிப்பு. இன்னொன்னு வந்து தென்னிந்திய புறக்கணிப்பு, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. மூணாவது வந்து நிதி பாரபட்சம். இது 3 மட்டும் வச்சு உப்பு சப்பு இல்லாம இத்தனை காலத்தை ஓட்டி விட்டார்கள். இன்றைக்கு ஊடக வெளிச்சத்துல அவங்க பொய்யை வாக்களிச்சிருக்காங்க. என்னங்க இத்தனை காலம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்றீங்களா? இத்தனை காலம் பொய்யை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதானே அவங்க எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார்கள். மாற்றம் வரத்தான் போகிறது. வாக்களித்த மக்கள் அவ்வளவு குறைவா யோசிப்பாங்கன்னு நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லங்க, அதாவது உங்க நம்பிக்கை நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு மக்களை பற்றி என்னோட நம்பிக்கை இருக்கலாம். இல்ல உங்களுக்கே நம்பிக்கை வருதுன்னு தெரியல. நீங்க வாக்காளர்களை பற்றி என்னோட நம்பிக்கை திமுக சார்பாளராக கூட இருக்கலாம், தவறு இல்லை. தனி மனித தரத்தில் நீங்க இருக்கலாம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை குறையே சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் கருணேஷ், நான் ஒரு நிமிஷம் இருங்க பிரசன்னா, ஒரு நிமிஷம் பிரசன்னா, இல்ல ஒரு நிமிஷம் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆளாளுக்கு அவருக்கு நீங்க அவருக்கே நீங்க ஒரு நெறியாளர் நீங்க விவாதத்திற்கு வந்திருக்கீங்கன்னா நான் உங்களை அழகா வரவேற்கிறேன். என் மீதான விமர்சனங்களை வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய போரம் இருக்கு. மக்கள் பாக்குறப்ப நான் ஒரு பொருட்டே இல்லை. உங்களுக்கு விஷயத்துக்கு சப்ஜெக்ட் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் கொண்டாடுவாங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், நான் மக்களை பற்றி கவலைப்பட்டு மக்களை பற்றி குறைச்சு மதிப்பிட வேண்டாம் சொன்னேன். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மிக விழிப்போடு இருக்கிறார்கள். அதுதான் எங்களுடைய பலம். நான் ஊடகமா சொல்றேன், நம்முடைய பலம். நீங்க முன்னாள் ஊடகமா இருந்ததுல சொல்றேன், மக்கள் விழிப்போடு இருக்கக்கூடிய மக்கள் தான் நம்முடைய பலம் ஊடகத்திற்கு. அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். உங்களுக்கு முரண்பட்ட மாறுபட்ட கருத்து இருக்கலாம், நான் அதை மதிக்கிறேன். நீங்க உங்க கருத்தை முற்றிலுமா ஏத்துக்கிட்டு சொல்றேன். அந்த மக்கள் பலத்தை நம்பி, அந்த மக்கள் பலம் எங்கள் பின்னணியில் இருக்கிறது என்று நம்பி, அவங்க நாளைக்கு வந்து இந்த சட்டமன்றத்தில் நான் 200 சீட்டு ஜெயிக்கிறேங்கிறப்ப நீ ஜெயிக்க மாட்டேன், நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவார் எங்க தலைவர்? வேற என்ன பேசுவார்? அத ஜோசியம், அதை வந்து அவங்க வந்து நகைச்சுவைன்னு எடுக்கிறாங்க. எங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இத்தனை மோசமான ஆட்சி நடத்திய பிறகு 200 சீட் வருவேங்கிறதா நகைச்சுவையா இருக்கிறது. அதுதான் ஜோசியமா இருக்கிறது. எதிர்க்கட்சியா நீங்க அந்த பார்வை வைக்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அடுத்த ஆட்சி எங்களுடைய கூட்டணி ஆட்சி வரும். அதற்கான திட்டமிடலை நாங்க இறங்கி விட்டோம். இப்ப எவ்வளவு வலுவா இருக்கு? ஒரு ஆட்சி அமைக்கணும், லாஜிக்கலி இங்க வந்து அரித்மெட்டிக்ஸ் வந்து ரொம்ப பெருசா ஒர்க் ஆகுது. நம்ம ட்ராக்ல இருந்து பேசுறோம்.
அப்ப என்டிஏங்கிற ஒரு கூட்டணி எங்க இருக்கு? நீங்க விளக்குங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி, என்டிஏ தலைமையிலான ஆட்சி என்ன விதமா உள்துறை அமைச்சர் சொல்றாரு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க விரும்புறேன். இது இப்ப இந்த 26 திமுக ஆட்சியை வீழ்த்துறது என்டிஏ ஆட்சி அப்படின்னா அந்த என்டிஏல யாரெல்லாம் இருப்பாங்க, அல்லது பாஜக தலைமையிலான ஆட்சி, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இதுல அதாவது உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், மிக ஒரு அனுபவம் மிக்க ஒரு பத்திரிகையாளர் நீங்க. இன்றைக்கு வந்து திமுக கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி இருக்கிறது. திமுக தனியா நின்னா திமுக ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆர் காலத்துல அப்படியே 15 ஆண்டு காலம் உறங்க வைக்கப்பட்டிருந்த கட்சி. அவங்களால தனியா என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. கூட்டணி பலத்தை மட்டுமே நம்பி அவர்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய எதிரணியில் இருக்கிற அதிமுக ஆகட்டும், இன்றைக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், மக்கள் வந்து இன்னைக்கு திமுக ஆட்சியின் அவலங்களை பார்த்து வெறுத்து போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா திமுக மக்களவை தொகுதியில் எடுத்துக்கோங்க, சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க, திமுகவின் வாக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. 9% இழந்திருக்கிறார்கள். நாங்க 13% உயர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு நினைவு இருக்குல்ல, இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அவ்வளவு பெரிய வாக்கு சதவீதம் பெறுகிறார். நீங்க அது அடுத்த நகைச்சுவை காட்சிக்கு போகாதீங்க. நீங்க சொல்லுங்க, ஈரோடுல நடந்தது சீரியஸா மாத்திருக்கலாம்ல, நீங்க கண்டெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல. அதாவது அங்க ஒரு ஜனநாயகம் உயிர்ப்போடு இருந்தால் செய்திருக்கலாம். ஆளும் கட்சி காவல்துறையை நிறுத்தி அதிகார அத்துமீறல்கள் ஈடுபடும் போது, பண பங்கீடுகள் நடைபெறும் போது, எங்க வெள்ளியும் தங்கமும் வழங்கப்படும் போது அங்க எங்க நியாயமான முறையில் நடக்கும்? வாக்குகள் வந்து எப்ப விலைக்கு வாங்கப்படலாம் என்கிற எண்ணம் வந்துவிட்ட கட்சியிடம் நம்ம போய் அங்க நிக்கவே முடியாது. அந்த இடத்துல நிக்கவே முடியாது. இதற்கு முன்னால் நடந்த தேர்தல் மக்கள் பட்டியல் அடைக்கப்படவில்லையா? வீடு வீடாக பணம் கொடுக்கப்படவில்லையா? வெள்ளி கொலுசுகள் விளக்குகள் இப்ப விலை போறாங்கன்றீங்க. ரெண்டுல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சரியா இருக்க முடியும். நீங்க குறிப்பிட்ட ஒரு தொகுதியை கேட்கும் போது அங்க நடைபெற்றதா இல்லையா? இது வந்து வெளிப்படையாக தெளிவாக நடைபெற்றது. 26க்கு என்ன வாய்ப்பு இருக்கு சார் என்டிஏ? ஏன்னா நீங்க சொல்றீங்க இங்க வந்து எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு. சரி, அப்ப அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அவரும் திமுக எதிர்ப்பை கடுமையா முன்னெடுக்கிறாரு. நாம் தமிழர் இருக்கிறாங்க. பாஜகவுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அப்ப கூட்டணி நாங்க வெற்றி பெறுவோம் சொன்னா எல்லாம் தனித்தனி கூறுகளாக திமுகவை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக தனித்தனி தீவுகளாகத்தான் இருக்கிறது. இது வந்து நிதர்சனமான உண்மை. இது எந்த விதத்துல இந்த அணிகள் எல்லாம் ஒன்று சேரும்? இவங்க எல்லாம் எப்படி வருவாங்கன்னா, திமுகவை விட மிக வலுவான உறுதியான கூட்டணி கண்டிப்பாக அமையும். இதாவது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர்னா, இது வரைக்கும் பாமக உங்களோட இருக்காங்களா வர முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு மறுசீரமைப்பு வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை 2 பேர் வைக்கிறாங்க. சீனியர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் வைக்கிறாரு, திரு அன்புமணி ராமதாஸும் வைக்கிறாரு. சார் 99ல திமுகவும் வாஜ்பாய் அரசாங்கம் பாஜகவும் கூட்டணியில இருந்தப்ப 2 பேரும் எல்லாமே ஒத்த கருத்துல இருந்தாங்களா? சரி, அப்படிதான் அமைக்கப்படுமா? இப்ப என்டிஏ ஜனநாயகம் இருக்கு. ஓகே, என்டிஏ கூட்டணிங்கிறதுல அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாலசுப்ரமணியனை நாங்க நீக்க மாட்டோம். ஓகே, ஆதரவு அர்ஜுனாவை வந்து கூட்டணி கட்சியில இருந்து நீக்க மாட்டோம். அதனால மாற்று கட்சியினர் கூட கருத்துக்கள் நாங்க மதிப்பு கொடுக்கிறோம், அவங்க கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம். திமுக மாதிரி முதலாளி மாதிரி கம்பெனி மாதிரி கார்பரேட் மாதிரி நடக்க மாட்டோம். திருப்பி அவர் நிறைய பட்டியல் போடணும். அருணன் அவர்கள் மாற்று கருத்து சொன்னார்னா அவர் கட்சியில இருக்க முடியாது. இப்ப அதிமுகவும் உங்க கூட்டணியில வரும் நினைக்கிறீங்களா? மிகவும் அதிகமாக நீங்க மொத்த கட்சியே விலைக்கு வாங்குற ஆள் இல்ல. எது பேசினாலும் பாஜக எம்பி எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஒரு கட்சியை உடைச்சு அந்த கட்சியை வச்சு ஆட்சி நடத்தி அங்க கொண்டு போய் காவியை உட்கார வைக்கிறதான உங்க பொறுப்பு. முதல் காலத்தில் இருக்கீங்க நீங்க. திமுக தன்னுடைய கடைசி கட்ட ஆட்சியில அதெல்லாம் உங்க விருப்பம், உங்க ஆசை, அதெல்லாம் இருக்கலாம். நான் சவால் விடுறேன். இந்த சட்டமன்றத்துல பாஜகவுக்கு நிக்கிறதுக்கு 234 தொகுதிக்கு வேட்பாளர் முதல் தேடுங்க. அப்படி தேடிட்டீங்கன்னா கூட்டணி சந்திப்போம் சார். கூட்டணி சொல்றாங்க சார். கூட்டணி பேசுறப்ப என்ன நடந்துச்சு? இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வருவோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவோம், கதவு திறந்துருச்சு, ஜன்னல் திறந்துருச்சு. கதவு திறந்து வச்சிட்டு இருந்த கட்சி தானே நீங்க? கதவு திறந்து வச்சிட்டு இருந்த கட்சி தானே? ஏன் மக்கள் ஓடினாங்க? ஏன் அதிமுக ஓடுச்சு? ஏன் மற்ற கட்சிகள் ஓடுச்சு? சொல்லுங்க கரணே. முதல் சுற்று முடிச்சிருவாங்க. நீங்க ஈடியும் சிபிஐ ஐடி வச்சு ஆட்சி நடத்த முடியாது.
பாருங்க, இது தமிழ்நாடு. வாக்குறுதியில ஒண்ணு கூட தமிழ்நாடு தம்பி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி தரல? ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி தரல? நான் போட்ட புள்ளிவரங்களுக்கு பதில் சொல்லுங்க. அடிக்கப்படுவீர்கள். பாஸ், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாஸ். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா விரட்டி அடிக்கிறது ஒரே கட்சி பாஜக தான். நான் எழுதி தரேன். பாஸ், நீங்க எழுதி வச்சீங்க பாஸ். எழுதி வச்சீங்க பாஸ். எழுதி உங்க தலைவாணிக்கு அடியில வச்சு தூங்குங்க. 505 முதல் கருத்து கேட்க எழுதி வச்சு தூங்குங்க பாஸ். நல்லா நிறைவேற்ற துப்பி எனக்கு நல்லா துப்ப தெரியும். நேர்ல இருந்தீங்கன்னா முகத்துக்கு நேரா துப்புறேன். வாங்க நல்லா துப்புறேன். அப்பவாது புத்தி வருதான்னு பாப்போம். அப்பவாது உங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். விவாதம் இப்படி போறது நல்லது இல்ல. ஸ்ரீகாந்த் ஒரு நிமிஷம் இருங்க. நான் திரு அக்னீஸ்வரனுடைய கருத்தை கேட்கணும். நான் மீண்டும் என்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறேன். விவாதத்தை அரங்கத்தில் விவாதமாக, அரசியல் அரங்கமாக, ஆரோக்கியமான விவாதமாக முன்னெடுக்க நான் விரும்புகிறேன். இந்த தொலைக்காட்சி விரும்புகிறது, தமிழ்நாட்டின் மக்கள் விரும்புகிறார்கள். என்னுடைய கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். இதற்கு மேல நான் இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படக்கூடியவர்கள் ஆகச்சிறந்த விவாத ஆளுமைகளாக இருக்க முடியும். நான் பொதுவா சொன்னேன். ஸ்ரீகாந்த், நான் பொதுவா சொன்னேன். ஸ்ரீகாந்த், நான் பொதுவா சொன்னேன். இது விவாத முறை இல்ல. ஒரு நிமிஷம். கரப்பான் பூச்சிகளுக்கெல்லாம் பயப்படுகிறவர்கள் அல்ல. மீசைகளை வைத்து வீரத்தை கணக்கிட்டால் கரப்பான் பூச்சிகள் கட்டப்படுங்கள். கரப்பான் பூச்சியை நசுக்கிட்டால் பழக்கம். பாஜகவை நசுக்கிட்டால் பழக்கம். பாஜகவை பார்த்து பயப்படுற கட்சி சார். ரெண்டு பேருமே நிறைய விவாத மேடைகளை அடங்கியிருக்கீங்க. ஸ்ரீகாந்த், நீங்க சில வார்த்தைகள் சொல்லும்போது அதுக்கு திருப்பி கவுண்டர் அல்ல அவர் சொல்ல வந்துட்டே பண்ணாம இருந்தா எனக்கு இந்த கண்ணியம் குறையாது. இல்ல நீங்க கண்ணியம் இல்ல. அவர் பேசும்போது நான் குறுக்கிட்டேன். அக்னீஸ்வரன்